இரு தினங்களுக்கு முன்னர் எழும்பூர் காவல் நிலையம் அருகே போதைப்பொருள் கடத்துவதாக வந்த தகவலின் அடிப்படையில் எழும்பூர் காந்தி இர்வின் சாலை அருகே தனிப்படை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். அப்போது பைக்கில் வந்த ஒருவர் மெத்தபட்டமைன் போதைப்பொருளுடன் வந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் பிடிபட்டவரின் கூட்டாளி அஸ்ஸாமிலிருந்து கஞ்சா கடத்தி வருவதும் தெரியவர தனிப்படை போலீசார் கஞ்சா கடத்தி வந்த பெண்ணையும் கைது செய்தனர். விசாரணையில் கைதானவர்கள் கோயம்பேடு பகுதியைச் சேர்ந்த பாலசுப்ரமணியன் மற்றும் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த பாத்திமா பேகம் என்பதும் தெரிய வந்தது. இதில் பாலசுப்ரமணியன் மீது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கும் மும்பையில் தங்கம் கடத்திய வழக்கும் நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் கைதான பாத்திமா பேகமிற்கு அசாமில் இருந்து சாய்தீன் என்பவர் தேன் மட்டும் இல்லாம தேன் மெழுகு மகரந்தத்தின் மூலமா உங்களுடைய லாபத்தை அதிகரிக்கணுமா? இப்பவே ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணி எப்படின்னு கத்துக்கோங்க. போதைப் பொருளை கொடுத்து அனுப்பியுள்ளார். கஞ்சாவை ரயில் மூலம் கடத்தி வந்து அதனை சென்னையில் சப்ளை செய்துவிட்டு பாத்திமா பேகம் திரும்பி சென்று விடுவது வழக்கம். அதுபோல் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு வந்தபோதுதான் போலீசிடம் வசமாக சிக்கிக் கொண்டார். கைதான 2 பேரிடமும் இருந்து 705 கிராம் மெத்தபட்டமைன், 6 கிலோ கஞ்சா, கார் ஒன்று பறிமுதல் செய்யப்பட்டது. மெத்தபட்டமைன் மதிப்பு 35 லட்சம் ரூபாய் இருக்கும் என கூறப்பட்டது. இந்த நிலையில் இந்த வழக்கில் போலீசார் ஒருவருக்கு தொடர்பு இருப்பதை எழும்பூர் போலீசார் விசாரணையில் கண்டுபிடித்தனர். கைதான பாலசுப்ரமணியனுக்கு மெத்தபட்டமின் போதைப்பொருள் கொடுத்தது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவலர் அருண் பாண்டியன் என்பது தெரிய வந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு பாலசுப்ரமணியம் கைது செய்யப்பட்ட நிலையில் பாலசுப்ரமணியத்தை கோர்ட்டிற்கு அழைத்துச் செல்லும் போது காவலர் அருண் பாண்டியனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நாளடைவில் பாலசுப்ரமணியன் மெத் போதைப்பொருள் விற்பனை செய்தால் அதிகப்படியான வருமானம் கிடைக்கும் என காவலரை மூளை செலவை செய்த நிலையில் காவல் நிலையத்திற்கு வரும் போதைப் பொருளை கடத்தி விற்பனை செய்ய திட்டமிட்டுள்ளார். குறிப்பாக பறிமுதல் செய்யப்படும் போதைப் பொருளை கோர்ட்டில் சமர்ப்பிக்க கொடுத்து அனுப்பிய போது காவலர் அருண் பாண்டியன் சிறுக சிறுக திருடி பாலசுப்ரமணியத்திடம் கொடுத்து விற்பனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது. ஏற்கனவே மெத் விற்பனையில் காவலர் ஈடுபட்டு 5 லட்சம் ரூபாய் வரை பெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மெத்தபட்டமின் போதைப் பொருளை காவலர் அருண் பாண்டியன் விற்றதால் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அஜினமோட்டோவை கலந்து வைத்திருந்தது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இந்த வழக்கில் பழைய வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் நீதிமன்ற காவலராக பணியாற்றி வரும் அருண் பாண்டியனை தற்போது போலீசார் கைது செய்துள்ளனர். இதுவரை சென்னையில் மெத் போதைப்பொருள் வழக்கில் பரணி, ஜேம்ஸ், ஆனந்த், சமீர் என 4 காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது 5வது காவலராக அருண் பாண்டியன் கைது செய்யப்பட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.